பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எதிர்பார்ப்பது நிச்சயம் நடக்கும். ஆதார வசனம் யோசுவா 14ஆம் அதிகாரம் 10-13 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசே சொன்ன என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். யோசுவா காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். பராக்கிரமசாலிகளே, ஆண்டவரின் பிள்ளைகளிடையே வெளியில் இருப்பவர்களைப் போலவே ஒரு பொதுவான மனநோய் பெரும்பாலானவிடத்தில் உள்ளது. இந்த நோய் தம்மிடம் இருப்பதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தை குறித்த வருத்தம், எதிர்காலத்தை குறித்த பயம், இந்த இரண்டும் மேலோங்கி நிற்கும்போது தற்போது கையில் இருக்கும் நிகழ்காலத்தை விட்டு விடுகிறார்கள். கடந்த காலத்திற்குள் போய் நம்மால் ஒன்று செய்ய இயலாது. நடந்தது நடந்ததே. பாடுகள் அநேகம் இருந்திருக்கலாம். அவைகள் கற்றுக் கொடுத்த பாடங்களை பொக்கிஷமாக கையில் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தை குறித்த நிச்சயம், எதிர்பார்ப்பு, இப்படித்தான் இருப்பேன் என்ற தேவ வார்த்தையின் அடிப்படையில் நல்ல சிந்தையோடு கையில் இருக்கும் நிகழ்காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இது நம் கையில் தான் இருக்கிறது. கர்த்தர் 3 காலங்களுக்குள்ளும் நடக்கிறவர். எல்லாவற்றையும் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ரோமர் 8:28. இதையெல்லாம் பிடித்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நாமோ பிசாசோ சூழ்நிலையோ கெடுத்து போட்டிருந்தாலும் தீமையின் நன்மையாக மாற்றுகிறவர், சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர் மாற்றி தருவார். யாருக்கு தருவார்? எனக்கு தருவார் என்று நிச்சயம் உள்ளவர்களுக்கு. எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாமல் எதிர்காலத்திற்குள் நான் நுழையும் முன்னே என் கர்த்தர் அங்கே நிற்பார் என்ற விசுவாசம் உள்ளவர்களுக்கு மாற்றி தருவார். என்னை தலையாக்குவார், நான் மேலாவேன் என்று எதிர்பார்ப்பு உள்ளவர்களுக்கு மாற்றி தருவார். இன்றைய நிகழ்காலத்தில் எது கைக்கு நேரிடுகிறதோ அதை முழு பலத்தோடு உண்மையோடு செய்பவர்களுக்கு இதையெல்லாம் நினைத்து உள்ளான மகிழ்ச்சியை, நிச்சயத்தை வெளியிலே பேச்சாலும் செயலாலும் மகிழ்ச்சியை காட்டுபவர்களுக்கே மாற்றித் தருவார், செய்வார், நிச்சயம் செய்வார். வயதாகிவிட்டதே, ரிட்டையர் ஆகிவிட்டோம், இன்னும் காலம் போக போக தளர்ந்து விடுவோம், யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள், அவங்களுக்கு இவங்களுக்கு வந்தது போல் நமக்கு நோய் வந்துவிட்டால் இவங்களெல்லாம் நம்மை பார்க்க மாட்டார்கள், நம் நிலை எப்படியோ என்று மனதிலே புலம்பிக் கொண்டு ஒரு நிச்சயமற்ற தன்மையோடு இருந்தால் அப்படியே தான் நடக்கும். ஏனெனில் நீங்களே உங்கள் எதிர்காலத்தை வரைந்து விட்டீர்கள், அதையே உற்று பார்க்கிறீர்கள், அதையே எதிர்பார்க்கிறீர்கள். பின்ன என்ன வரும்? அப்படி தான் ஆவீர்கள். எதை விதிக்கிறீர்களோ அதைத்தானே அறுக்க முடியும். உங்கள் சிந்தையில் எதை விதிக்கிறீர்கள்? ஏசாயா 65:20 ஆண்டவர் சொல்கிறார், 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். சங்கீதம் 103:5 கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதாவது முதிர் வயதிலும் வாலிபம். கர்த்தர் சும்மாவா இதை எழுதி கொடுத்தார்? ஏன் இந்த வார்த்தைகளும் விசுவாசிப்பதில்லை? ஏன் எடுத்து படிப்பதில்லை? முறையாக வேதம் வாசிக்கும் பொழுது இவைகளெல்லாம் வரும். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எனதாக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது? நான் 100 வயதுக்கு மேலாக இருப்பேன், அப்போது வாலிபனைப் போல இருப்பேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், கடைசி வரை பலவானாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். ஏன் சொல்லக்கூடாது? வார்த்தை சொல்லுகிறதுங்க, கர்த்தர் சொல்கிறார் உங்களை பற்றி. அதை எடுத்துத்தான் சொல்லுகிறேன். உங்கள் சரீரத்தை இயேசுவை நாமத்தில் ஆசீர்வதியுங்கள். காலேபு என்னாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் மோசே அனுப்புகிறான் 12 பேர். அப்போ அவனுக்கு வயது 45. அவன் சுற்றி பார்த்து 40 நாட்கள் கழித்து வந்து காலேபு யோசுவாவும் பாசிட்டிவாக பேசுகிறார்கள். அப்பொழுது அவன் கேட்கிறான், எனக்கு அந்த மலை நாட்டை கொடுங்கள். மலை நாட்டை கொடுத்தால் அதை சீர்படுத்த வேண்டும், சிறப்படுத்த வேண்டும், ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. ஆனால் அவன் அதை கேட்கிறான், மலை நாட்டை எனக்கு கொடுங்கள் என்று. மோசே ஆண்டவரிடம் கர்த்தரிடம் கேட்டுவிட்டு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டான். அது மோசேயின் காலத்தில். இப்பொழுது யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறான். அவன் சொல்லுகிறான், 45 வயது. அப்பொழுது எனக்கு மோசே பதில் கொடுத்தார், கர்த்தரிடம் கேட்டு எனக்கு கொடுத்தார், மலை நாட்டை தருகிறேன் என்று. இப்பொழுது எனக்கு 85 வயது. அப்போ யுத்தத்துக்கு போன பலம் எனக்கு இப்போ இருக்கிறது.
இவ எப்படி வயசாயிருச்சு, இந்த மலைநாட்டை கொடுத்து என்ன பண்ண போகிறான்னு நினைக்காதீர்கள். அந்த அர்த்தத்தில் சொல்கிறான், நான் சீர்படுத்துவேன், அதை பட்டணமாக்குவேன், எனக்கு கொடுங்கள். அன்று பெற்ற வாக்கை 85 வயதில் கேட்டு பெற்றுக்கொள்கிறான். அவன் சும்மா பொய் சொல்லவில்லை. நான் வாலிபனாக இருக்கிறேன், எனக்கு யுத்தத்துக்கு போக பலன் இருக்கிறது. அப்படித்தான் அவன் சரீரத்தை வைத்திருக்கிறான். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், ஆனால் இதுபோல் நடங்கள் என்று நான் உற்சாகப்படுத்தவில்லை. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், அவ்வளவுதான். நடந்த சம்பவம். ஒரு தகப்பனுக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. திருமணம் நடந்து அவர்களுக்கெல்லாம் சொத்துக்களை எல்லாம் பிடித்து கொடுத்து தோட்டம் துறவுகளை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து விட்டார். அவருடைய காலத்துக்கு அப்புறம் இவர்களுக்கு அது சேர வேண்டும் என்று உயிர் எழுதி வைத்து விட்டார். பிள்ளைகள் பிறந்தது, பேரன்கள் பேத்திகள் பிறந்தார்கள். அவர்களுக்கும் திருமணம் நடந்தது. நன்றாக கவனியுங்கள், அவருக்கு வயது 75. இப்பொழுது இவர் எதிர்பார்த்த அளவுக்கு பிள்ளைகள் இவர்களை நடத்தவில்லை. அவர்கள் சொத்தில் மேலேயே கண்ணாக இருந்தார்கள். என்ன செய்தார்? 75 வயது திருமணம் முடித்தார். உயிரை உடைத்தார். அதுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை வளர்ந்து அந்த தாய் தகப்பன் நன்றாக பார்த்தது. அதற்கப்புறம் 90-95 அவர் மரணம் அடைந்தார். இப்படி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அவ்வளவு தைரியம், அவ்வளவு திடகாத்திரம், விட்டு கொடுக்காத தன்மை. ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டு இருக்கவில்லை. அடுத்து தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்தார். அது உலகத்திற்கு வெளியே இருப்பவர்களுக்கு இவ்வளவு தில் என்றால், நாம் கர்த்தருடைய உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், ஆசீர்வாதத்துக்கு அத்தனைக்கு உரியவர்கள், ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர்கள், நமக்கு எவ்வளவு தில் இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். எதை சிந்தையில் விதைக்கிறீர்களோ அதையே நினைக்க வேண்டும். தண்ணீர் ஊற்றி வளர்த்து அதுதான் வளைந்து விளைந்து நிற்கும். ரிசல்ட் அமோகமாக இருக்க வேண்டுமால் விதைப்பும் அப்படி இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகும் முன் என்ன பேசினான் என்பதை எடுத்து வாசியுங்கள். என்ன செய்வேன் என்று சொன்னானோ அப்படியே செய்தான். எதை கொண்டு செய்தான்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் செய்வேன், உன்னை இப்படி ஆக்குவேன் என்றால் ஆக்கினான். நம்மவருக்கு ஒரு சந்தேகம், எதை வைத்து இப்படி சொல்லுவது? அப்படியே சொல்லி நடக்காமல் போனால் என்ன செய்வது? அப்போ ஏமாந்து போய் விடுவோமே, எதுக்கு இந்த வம்பெல்லாம்? வீராவாசமாக பேசி பின் வெட்கப்பட்டு போகணும், இப்படியே இருந்துடலாம் என்றால் அப்படித்தான் நடக்கும். 2வது பி பிளானே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பிளான், கர்த்தருடைய பிளான். அவருடைய வாக்கு என்ன சொல்கிறதோ அப்படித்தான் ஆவேன், விட மாட்டேன், உடும்பு பிடியாக பிடிக்க வேண்டும். யோபுவின் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். எல்லாத்தையும் இழந்தான், ரோட்டுக்கு வந்து விட்டான். சரீரத்தில் பிரச்சனை, கொட்டாங்குச்சியை வச்சு சரீரத்தை சொரிந்து கொண்டிருக்கிறான். கற்பனை செய்து பாருங்கள். அந்த நிலைமையில் அவன் வாயின் வார்த்தையை கவனியுங்கள். என்ன சொல்கிறான்? அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன், எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். யோபு 23:12-14 நிறைவேற்றினாரே. யோபு 42ஆம் அதிகாரம் 13-17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள், எப்படிலாம் நிறைவேற்றினார் என்று. உங்களது வாயின் வார்த்தையின்படி நடக்க கடவுது, உன் விசுவாசத்தின்படி நடப்பதாக என்றுதான் கர்த்தர் சொன்னார், நடந்தது. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. வார்த்தையில் செயல்படுவதில் அன்பு செலுத்துவதில் மாறாதவர். அன்று நடத்தினவர் இன்றும் நடத்துகிறார், என்றும் நடத்துவார், உங்களுக்கு நடத்துவார், எனக்கும் நடத்துவார். அதை எடுக்கணும், கையில் துணிந்து எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எடுக்க வேண்டும். விசுவாசத்தில் தைரியமாக இருக்க வேண்டும். கேட்பதில் பெரியவற்றை கேட்க வேண்டும். எனக்கு நடத்துவார், என் குடும்பம், என் பிள்ளைகள், வேலை, சம்பாத்தியம், வருமானம், எங்களது சுபாவம், தெய்வத்திற்கு பயந்து நடத்தல் நாளுக்கு நாள் மெருகேறும் என்று சொல்ல வேண்டும். அப்படியே நடக்க வேண்டும். சிந்தனையில் விதையுங்கள், அதையே தியானியுங்கள், எதிர்பாருங்கள், எதிர்பார்க்க வேண்டும். அப்படியே செய்யுங்கப்பா என்று ஜெபியுங்கள். வேறு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. இதற்கு மேற்சாக உங்களது செயல் இருக்க வேண்டும். என்ன செயல்? அதிகாலையில் தேவனை தேடுவது, சுறுசுறுப்பாக இருப்பது, சரீரத்தை பேணி காப்பது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். சரீரத்தை அப்படியே விட்டுவிடக்கூடாது. சரீரம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. உணவில் ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, தேவ உறவில் நிலையாக இருப்பது, வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இதிலே கவனம் தேவை. நாம் இதை செய்ய வேண்டும். இதைத்தான் செய்ய சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். இதை அசால்ட்டாக விட்டுவிடக்கூடாது. விழிப்புணர்வும் ஜாக்கிரதையும் அவசியம். சிறந்ததை உயர்ந்ததை எண்ணுங்கள், எதிர்பாருங்கள், அப்படியே நடக்கும்.
உங்களது எண்ணத்திற்கு விரோதி கர்த்தர் அல்ல. அவர் ஆசீர்வதித்து உங்களை உற்சாகப்படுத்துவார். நீங்கள் மேலாவீர்கள், தலையாவீர்கள். 100 வயது சென்றாலும் வாலிபனை போல் இருப்பீர்கள். ஏன் 100 வயது வரை இருக்கக்கூடாது? நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, உங்களது சிந்தையில் இருந்ததை உமது வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தேன். நல்லது என்று கண்டேன். நாங்களும் உயர்வானதை, சிறப்பானதை சிந்தையில் வைத்து அவைகள் உமது வார்த்தையின் துணை கொண்டு எதிர்காலத்தை படைப்போம். நீர் நிகழ்த்தி காட்டி எங்களோடு இருக்கிறீர் என்பதையும், உமது வார்த்தையின்படி கேட்டால் எல்லாம் நடக்கும் என்பதையும் உறுதிப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் காட்டப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.